ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆக்சுவலி வந்து நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ரிவர் இண்டியில் என்ன மாதிரியான க்ளோவ் பாக்ஸில் நேற்றுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். க்ளோவ் பாக்ஸில் வந்து டஸ்ட் வந்து இம்ப்ரூவ் உள்ளே வந்து அதிகமாக வருது சார். வீலிலேருந்து டேரெக்டாகவே டஸ்ட் வந்து உள்ளே வருது. இது ரிவர் இண்டியில் உண்மையான ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வேறு சேனல்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம உண்மையான ரிவர் இண்டி யூசர்ஸ் உண்மையிலே நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரிவர் இண்டியில் நான் உங்களுக்கு அந்த க்ளோவ் பாக்ஸ் ஃப்ரண்ட் க்ளோவ் பாக்ஸ் செட்டப்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன். கண்டிப்பாக முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வெஹிக்கிள் ஆனில் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோவ் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இதனோட கீ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் அந்த இதே சேம் கீயை வச்சு தான் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட்டு நாப் கொடுத்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே பாருங்கள் நான் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே டஸ்ட்டு உண்மையிலே வருதா அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஒரு சிங்கிள் ஷீட்ஸ் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நான் வாங்கின அந்த ஹேண்டு க்ரிப் கவர் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்னும் அது போடலை ஏன்னா நமக்கு போட தெரியாது. ஸோ யாராவது ப்ராப்பராக மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பராக வச்சு போட்டோன்னா சரியாக போட்டு தருவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். அண்டு ஓகே. அண்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது காய்கறிகள் கடைக்கு போனால் வாங்குறதுக்காக ஒரு இதுவும், அண்ட் கூடவே ஒரு கோம்பொன்று எப்போவுமே சேஃப்டிக்கு வச்சுருப்பேன். திடீர்னு ஏதாவது மீட்டிங் போடுவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் போடுவாங்க. ஸோ அப்படி ஒரு சேஃப்டிக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்வாய்ஸ் பில் அப்படின்றது ஃபைல் பண்ணி வைக்கணும். நான் இன்னும் பண்ணல, மன்னிக்கணும். ரைட், ஓகே. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பட் இது வந்து ரொம்ப ஃபீபிளாக தான் இருக்குங்க. இந்த டோர் அப்படின்றது ரொம்ப ஃபீபிளாக தான் இருக்கும். மெட்டீரியல் ஹாட் பிளாஸ்டிக் தான். அண்டு ஓப்பனிங் லிவர் அப்படின்றது சிம்பிளான ஒரு நாப் தான் இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிளான ஒரு நாப் தான் இது. அதன் பிறகு உள்ளே வந்து இது ஏன்னா இந்த இதெல்லாம் லைட்டாக யாராவது சேர்த்து வச்சு அழுத்துனாங்கனாலே உடஞ்சிரும். அந்தளவுக்கு இருக்குது. பட் பார்ட்ஸ்லாம் அவைலபிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரில. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? இப்போ கொஞ்சம் வெயிட் இருக்குது, இந்த கம்பார்ட்மெண்ட் வெயிட் இருக்குது. ஏன்னா இந்த மெயின் பிளாஸ்டிக்ஸ் உள்ள இன்னொரு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த உள்ள இந்த லேயரில் கரெக்டாக போய் அட்டாச் ஆகி நிற்கும். ஸோ அந்த சேஃப்டின்றது நமக்கு வந்து உண்டு. பட் கீழே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் நிற்கிது. இதுவுமே பிளாஸ்டிக் தான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவுமே பிளாஸ்டிக் பேஸ்டு ஒரு லிவரில் தான் உங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த இது வந்து இருக்குது. அண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு சார்ஜிங் இதை பேனலை ஓப்பன் பண்ணுறது. ஜஸ்ட்டு புல் பண்ணிங்க அப்படின்னாலே ஜஸ்ட் இது ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ நான் புல் பண்ணுறேன். ஜஸ்ட் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது. அதன் பிறகு இந்த ரப்பர் கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு சார்ஜிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போ உள்ள விஷயம் உள்ள. அதன் பிறகு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சார்ஜிங் போர்ட் அப்படின்றது வந்திருக்கும். அதாவது டைப் சி யூஎஸ்பி போர்ட் சேர்ந்த ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் டேரெக்டாக நம்ம மொபைல் சார்ஜிங் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ மொபைல் சார்ஜிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து மொபைலை வைக்கக்கூடிய ஒரு கேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வெரி சாஃப்டான ஒரு பிளாஸ்டிக்ஸில் தான் இருக்குது. சவுண்டு கேட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன். சாஃப்டான பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. இந்த இதெல்லாம் ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த இதில் நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே வைக்கிற மாதிரி கிடையாது. இங்கேருந்து ஒயரை தூக்கி இங்கே போடுற மாதிரி இருக்கும். அண்டு உள்ள டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக அந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் நான் முன்னாடியே எனக்கான டஸ்ட் இது. ஸோ இதெல்லாம் வேறங்க. வண்டி ஓட்டுறப்போ வண்டியில் டயர்லேருந்து டஸ்ட்டு வருது அப்படின்றது இட் இஸ் அ ராங் ஒன். அப்படி எதுவும் என்னோடய வண்டியில் அப்படி இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடவே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நட் போல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவனுங்களே ஏதோ செஞ்சுருக்கானுங்க. ஒரு பார்டர் போட்டு இந்த மாதிரி மிஸ்மேட்சாக இருக்குது. வாட் எவர். ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போதைக்கு அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. வாட் எவர். ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வருது. இந்த கார்னர்ஸ்லாம் டஸ்ட்டு வரும். ஏன்னா இதெல்லாம் ஹிடன் கார்னர்ஸு. இப்போ நம்ம வந்து சீட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ண பிறகு இந்த கார்னர்ஸ்லலாம் கண்டிப்பாக டஸ்ட்டு நம்ம உள்ள ஏரியாவில் போகிறோம் அப்படின்னா டஸ்ட் அப்படின்றது வரதான் செய்யும். பட் சார்ஜர் யூனிட் சம்மந்தமான இடத்துலலாம் பெருசாக டஸ்ட் அப்படின்றது இல்லை. இந்த கார்னர்ஸ் எப்போவுமே டஸ்ட் வர்றது காமன் தான். பட் நம்ம வீடியோவில் வெளியே கமெண்ட்ஸில் பார்த்த மாதிரியான வண்டிக்குள்ளே ஃபுல்லாக டஸ்ட் வருது அப்படின்றது இது வந்து ராங்கான ஒரு விஷயம் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கூட உள்ளே வைக்க முடியாது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் 12 லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். சின்னதாக ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம்.
நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இது. டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கலாம். மற்றபடி எசென்ஷியலான நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கோம்பு வந்து உள்ளே வச்சுக்கலாம். அதன் பிறகு எசென்ஷியலாக ஏதாவது அஃபீஷியலாக ஏதாவது ஒரு A4 ஷீட்ஸு உங்களுக்கு ஃபைல்ஸ் ஏதாவது வேணும், தேவைக்கு ஏதாவது லெட்டர்ஸ்க்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ப்ராப்பராக உள்ளே வச்சுட்டு ரன் பண்ணுறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். மற்றபடி பெருசாக நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் வாங்க முடியாது. சார்ஜர் அந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில்னால் ஒரு வாட்டர் பாட்டில் சின்னதை வைக்கலாம். ஃபுல்லாக பெருசுலாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறேன். பார்த்தாலே தெரியும். இது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், நார்மலான வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். பார்த்திங்கன்னா ஸ்டிக் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ இந்த பேப்பர்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி எது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்றத கூட நம்ம பார்த்துருவோம். அவ்வளோதான். உள்ளே வச்சு ரைட் இந்த மாதிரி சரித்து வச்சுட்டு கூட மேபி லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1 லிட்டர் இந்த மாதிரி சரித்து வச்சிங்கன்னா லாக் பண்ணலாம். பாட்டில் ஒழுகாமல் இருக்கணும், உள்ள தண்ணி தேங்காமல் இருக்கணும், அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் பார்த்துட்டா போதும். இப்போ டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது. இந்த மாதிரி வேணால் சரித்து வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது குழந்தைங்களுக்குள்ள சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ், அவங்களுக்குள்ள பால் பாட்டில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நல்லா நீட்டாக தான் இருக்குங்க. ரொம்ப பெருசாக பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. பட் இது சும்மா இது வந்து ஒரு சிலவங்க சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப வந்து ஃப்ரண்ட்டில் எலிவேட் ஆகிருக்கு, இது ஃப்ரண்ட்டில் ரொம்ப எலிவேட் ஆகிருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இந்த பாக்ஸ்னால் நமக்கு வந்து டிரைவிங்கில் ஓட்டுறப்போ நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும், கால் வைக்கிறதுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இது கிடையாது. ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம இறங்கி நின்று தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்படியே டேரெக்டாக உட்காந்துட்டே ஓப்பன் பண்ணாலும் டக்குன்னு நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடணும். ஸோ அதன் பிறகு தான் இதே சேம் கீயை யூஸ் பண்ணி தான் வண்டி த்ராட்டில் வண்டி ஆன் பண்ணுறதுக்கான விஷயத்தை செய்ய முடியும். ஸோ இவ்வளோ தான் நம்ம எக்ஸாக்டாக இந்த ரிவர் வண்டியில் ஃப்ரண்ட் க்ளோவ் பாக்ஸ்க்கான விஷயங்கள் அப்படின்றது.